from the bottom of our heart கொடுக்கக்கூடிய ஒரு விருது இதயத்தின் குரல் சான் ரோல்டன் அவர்களுக்கு. என்னோட சாங் ரைட்டிங் நான் பாட்டு எழுத ஆரம்பித்ததுக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து ஷான் ரோல்டன். ஆனால் நாங்கள் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். தலக்கோதம் இளங்காட்டு பாட்டு பாடும்போது ரெக்கார்டிங் போகும்போது நான் சொன்னேன், இந்த பாட்டு நான் பாடக்கூடாது, நீ தான் பாடணும், ஏன்னா உன் வாய்ஸ் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அருமையான அதே தான் அவனும் என்கிட்ட சொன்னான். இந்த விளக்கு உங்களுக்கானது தான். வள்ளலார் அவருடைய குடும்பத்திலிருந்து, அவருடைய வம்சத்திலிருந்து, அங்கே அந்த கோயிலிருந்து இது உங்களுக்காக ரொம்ப நெகிழ்வான மொமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட பெட்டர் கிஃப்ட் எனக்கு Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. Astra Hearing Care, Vivo, Black Shape, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jodi, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். அடுத்த விருது யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்த்துருவோம். அப்புறம் அவங்களுடைய பிரசன்டர்ஸை மேலே கூப்பிடுவோம். இட்ஸ் டைம் ஃபார் த ஏவி. அடுத்த குரல் விருது யாருக்கு? காதலின் வழியோ இல்லை சோகத்தின் வழியோ இல்லை வாழ்க்கையின் வழியோ இவை அனைத்தும் நேரடியாக நம் இதயத்தை பாதிக்கும். ஆனால் இவரின் குரல் கேட்டால் அந்த இதயத்திற்கே குரல் பிறந்து நம்மை ஆறுதல் படுத்தும். வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம். அதுதான் சான் ரோல்டன் எனும் இதயத்தின் குரல். ஒரு கலகலப்பு குரல் இத்தனை இதயங்களை கட்டி போடுமா என்ற கேள்விக்கு இடமில்லாமல் நம் ஆன்மாவிற்குள் நுழைந்து அதை ஹீல் செய்யும் எங்கள் இதயங்களின் குரலே சான் ரோல்டன் எனும் வசியக்காரர் குரல். இவர் தமிழில் இசையமைத்த முதல் படம் வாயை கூடி பேசவும். ஆனால் அதில் வந்த பாட்டுக்கள் அனைத்தும் தமிழ் மக்களை வாய் திறந்து பாட வைத்தது. குறிப்பாக ஒரு பாடல், காதல் அற ஒன்று விழுந்துச்சு. அந்த குரலை நாம் கேட்ட போதே இவருக்கான சினிமா கதவு திறந்துச்சு. வெஸ்டர்ன் கிளாசிக் கர்நாடிக்கை காதலிக்கும் நம் இதய குரலோருக்கு இட்லி வித்தவுட் சட்னியும் பாட தெரியும். இதயத்தை விசிறி விடுகிற மாதிரி மனசுல சூற காத்தையும் வீச தெரியும். கோடி முறை கேட்டும் பல இரவுகள் நாம் விருப்பப்பட்டே நம் உறக்கங்களை கெடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிற இவரது பாடலான கோடி அருவி கொட்டுதே 2019ஆம் ஆண்டில் ரசிகர்கள் அதிக முறை பண்பலைகளில் கேட்ட பாடலாகவும் யூடியூப் மற்றும் இணையதளத்தில் தேடி கேட்ட பாடலாகவும் தேர்வானது. ஜெய்பீம் படத்தில் இவர் இசையமைத்து பாடிய இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா என்ற இயலாமையின் குரலாய் வரும் இவரின் குரல் ஆழ்துளை கிணறில் ஓட்டை போடுவது போல் இதயத்தை ஊடுருவி செல்லும். இவர் இசையமைத்து பாடிய மாடல் லவ் ஸ்டோரியில் வரும் நாம் பந்தய புறா பாடல் மற்றும் குட் நைட் படத்தில் வரும் நான்காலி பாடல் மூலமும் கடந்த வருடத்தில் வெளியான பாடல்களிலேயே கோடிக்கணக்கான இதயங்களில் அசைக்க முடியாத சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்தது இவரின் குரல். மனதில் இருந்து பாடி நம் ஆன்மாவிற்குள் நுழைந்து இதயம் வருடும் சான் ரோல்டன் அவர்களுக்கு இதயத்தின் குரல் விருதினை கொடுத்து பெருமைப்படுகிறது Black Sheep Voice Awards 2024. Yes, from the bottom of our heart கொடுக்கக்கூடிய ஒரு விருது இதயத்தின் குரல் சான் ரோல்டன் அவர்களுக்கு. அவருக்கான இந்த விருதினை கொடுப்பதற்காக மீண்டும் ஒரு முறை பிரதீப் குமார் அவர்களை வரவேற்கிறோம். இவருக்காக விருது கொடுக்க இவருடைய பூர்வீகத்திலிருந்தே இவரோடு பழக்கமான யூகி சேதனன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இது சான் ரோல்டன் அவர்களுக்கான விருதிற்கான தருணம். இதயத்தின் குரல் சான் ரோல்டன் அவர்கள். என்னோட சாங் ரைட்டிங் நான் பாட்டு எழுத ஆரம்பித்ததுக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து ஷான் ரோல்டன். ஆனால் நாங்கள் அதெல்லாம் சொல்லிக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது தான் என்னால் சொல்ல முடியுது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிளாக் ஷீப்க்கு ரொம்ப நன்றி. தலக்கோதம் இளங்காட்டு பாட்டு பாடும்போது நான் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஷான் ரோல்டன் அவர்கள் தான் எனக்கு பாடி அமிச்சார். நான் கேட்டுட்டு ரெக்கார்டிங் போகும்போது நான் சொன்னேன், இந்த பாட்டு நான் பாடக்கூடாது,
நீ தான் பாடணும், ஏன்னா உன் வாய்ஸ் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவ்வளோ அருமையான, அதே தான் அவனும் என்கிட்ட சொன்னான். ஃபைனலி நான் பாட வேண்டியதாக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப மிக பிடித்த குரல். நான் மியூசிக் பண்ண எல்லா படத்துலையும் எப்படியாவது ஒரு பாட்டு இல்லை ஒரு கிட்டார் சோலோவாவது நீ வாசிக்கணும், அந்த மாதிரி அவனோட டைம் பார்த்து நாங்கள் பண்ணிவிடுவோம். இன்னும் கூட ரீசெண்டாக கூட வந்த படங்களில் நான் ஷான் ரோல்டனுக்கு பாடியிருக்கேன். நம்மளுடைய பிளாக் ஷீப்ல இருந்து இப்போ படம் இயக்கக்கூடிய டியூட் விக்கியின் வண்ணாங்கட்டி திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரும் நயன்தாரா அவர்கள் நடிக்கக்கூடிய டூட் விக்கியோட படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இந்த ஜேர்னியை. எந்த அவார்டு யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தேர்வு பண்ணி அந்த அவார்டை கொடுக்கறதுன்ற எஃபர்ட் இருக்குல்ல. ஏன்னா ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோன்னா என்ன சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, அது அன்பாக பரிமாறணுன்றது தான் வழக்கம், நம்ம மரபு இல்லையா. ஸோ அதனால் ஒரு அவார்டை வந்து பொருத்தமான ஆளுக்கு அன்போட அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நோக்கங்களை உள்வாங்கி கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளாக் ஷீப்புக்கு நன்றி. குட் நைட்டோட இந்த வெற்றி வந்து நான் பெரிய அண்டர்டாக்ஸோட வெற்றியாக பார்க்குறேன். பெரிய பெரிய மேமத்ஸ் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் சின்ன எக்கனாமிக்ஸ் க்ரியேட் பண்ணி அதை பெருசாக்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவு. நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய முதல் படத்துலேருந்து வாய்மொழி பேசுவோம்லேருந்து முண்டாசுப்பட்டியிலேருந்து ஜோக்கர்லேருந்து மெஹந்தி சர்க்கஸ்லேருந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வைக்கப்படுற சவால் என்னென்னா ஒரு ஸ்டாருக்காக பண்ணணும்னே சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறத கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸில் தான் பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த அண்டர்டாக் தீம் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஆஃப் மை செல்ஃப் அஸ் அன் அண்டர்டாக். எல்லாருமே கேட்பாங்க, வாட் யூ திங்க் ஆஃப் யூர் செல்ஃப், கம்போசரா சிங்கரா என்னன்னு. நான் சாதாரண ஆள், ஆனால் ஒரு சாதாரண ஆளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இஸ் மை ஹோல் திங். அதுக்காக தான் மியூசிக் பண்ண வந்தேன். மியூசிக்ன்றது தண்ணி மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயமா இருந்தால் மனிதத்துக்கே ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு அந்த ரீசனுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் இதயத்தின் குரல்னு சொன்னது ரொம்ப எனக்கு பொருத்தமானதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பெருமையாக சொல்லிப்பேன் அதை. ஸோ அதனால் இந்த அவார்டு எனக்கு ரொம்ப பொருத்தமான அவார்டு. அதே மாதிரி எத்தனையோ திறமையாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது இந்த அங்கீகாரம். ஸோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதும் என் ஆசை. அதையும் நீங்கள் தேடி தேடி போய் கரெக்டாக கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். எவ்ரி இயர் இந்த குரல் அவார்ட்ஸை நடத்துங்க. புதுசாக வரவங்களை, புது கனவுகளோட வரவங்களை, அவங்க கனவுகளை கொண்டுடாதீங்க. அவங்க கனவுகளை இது பண்ண முடியலன்னு கூட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிறதும் என்னுடைய இது. நிறைய நட்சத்திரங்கள் வரப்போகிறாங்க. நிச்சயமாக உங்களுடைய உயிரை எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறோம். அதில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கோலில் ஒன்று அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்ன ஸ்டார்ட்டாக ஒரு ஆசீர்வாதமாக ஒரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். கொடுக்கலாமா? ஒரு மெமரி வரைக்கும் நடந்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. இது யூகி சேது சார் உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் உங்களை பற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பேசுவோம். எஸ், அது என்னன்னு நாங்கள் சொல்லிடுறோம். நீங்கள் அடுத்து வள்ளலார் அவர்களுடைய நிறைய பாடல்களை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த இளம் தலைமுறையினருக்கு அப்படின்னு நினச்சிருக்கதா சொன்னாங்க. இந்த விளக்கு உங்களுக்கானது தான். வள்ளலார் அவருடைய குடும்பத்திலிருந்து, அவருடைய வம்சத்திலிருந்து, அங்கே அந்த கோயிலிருந்து இதை உங்களுக்காக அனுப்பிடுறேன். ரொம்ப இது எப்படி யோசிச்சிங்கன்னு தெரியல. யாரும் சொன்னாங்க உங்களுக்கு இதை பற்றி? சொன்னாங்க நம்மளோட R&D பண்ணக்கூடிய. ஓகே, அது யாருன்னு நான் விசாரிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நெகிழ்வான மொமெண்ட்டாக இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை விட பெட்டர் கிஃப்ட் எனக்கு யாருமே கொடுத்ததில்லை. தேங்க்யூ. சாண்டிலியன் அவருடைய தாத்தா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் தமிழ் நாவலிஸ்ட். அவங்க அப்பா ஸ்ரீமுஷ்ணம் எக்ஸ்ட்ராடனரி மிருதங்கம் பிளேயர். நான் எனக்கு 5 தாளம் தெரியும் மிருதங்கத்தில், தப்பாக வாசிப்பேன். அந்த ஃபேமிலியிலே வந்ததில் இவர் வந்து ஆக்சுவலி இவர் தான் ஒரிஜினல் RRR, ராகவேந்தர் ராஜா ராவ் அவருடைய ஒரிஜினல் நேமு. ஒரு பக்கம் வந்து வாஞ்சியோட அரட்ராயர் போட்ட இந்த குழந்தைக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். என்னோடய ஷோவில் வந்து குழந்தையா இருக்கும்போது வந்து பாடியிருக்காரு. ஸோ இந்த சிறுசை பெருசாக்கணும் அப்படிங்கிறா பாருங்களேன், அது தனக்கே அவர் வந்து நிகழ்த்தி காட்டிய ஒரு. நான் இவருக்காக ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிற லெவலுக்கு போனேன் சின்ன வயசுல ஸ்கூலில் இருக்கு. சரி சார். அப்புறம் வயசு வந்தோடனே புரிஞ்சு போச்சு அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. இந்த சிறுசை பெருசாக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, ஹி மேட் ஹிம்செல்ஃப் as a small guy to such a beautiful. என்ன ஏதோ ஒரு லெவலில் he has got some beautiful lucky touch. படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி படங்கள் திடீர்னு எக்ஸ்ட்ராடனரியாக போகும். அந்த ஒரு விஷயம் விட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ட் மியூசிக், சினிமா மியூசிக் அல்லாமல்
இந்த சுதந்திரமாக அவர்களாக இசை என்பதே வந்து உங்களுக்கு சுதந்திரமாக இசை வைப்பதற்கு தானே. அதில் வந்து ஒரு நல்ல புதிய முயற்சி, சினிமா மியூசிக் அல்லாத இண்டிபெண்ட் மியூசிக்கில் ஒரு பக்கம் போகிறாரு. உலகம் தழுவிய திரைக்கடலோடைய திரவியம் தேடு என்பது போல் கிரீஸ் எங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கா பாருங்களேன். வெறும் இசைக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு ஏன் அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. அதற்காக மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி ஹாப்பி அபவுட் இஸ், வெரி ப்ரௌட் அபவுட் இஸ். ரொம்ப நன்றி சார். ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்தம் மறந்துருச்சே, நெத்தி நடுவுல லங்கரு சுத்துது, நெஞ்சு குழியில கவுளி கத்துது, தீக்கங்குல பால் சட்டிய போல் பொங்குறேனே, ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு, ஏன் பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இது என் ஃப்ரெண்டு. இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, இன்னொரு ஃப்ரெண்டு மிஸ்ஸிங். இந்த பாட்டு வந்து சந்தோஷ் நாராயணனோட காம்போசிஷன். ஸோ அதனால் சந்தோஷ் ஞாபகமாக அது இங்கே பாடணும்னு நினச்சேன். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் இவர் ஜும்கு ஜுக்குவர்லையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவர் எங்கே எப்போ பீட் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டேன். நான் அதான் யார் நம்ம ஆளுங்க தான் யாரான்னு பார்த்துட்டு இருந்தா, நீங்கள் தான் போட்டிங்களா? நல்லா தமிழின் முதல் பீட் பாக்ஸ். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்பே ஒரு பீட் பாக்ஸ். நல்லா இருந்தது.